பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த நாளிலும் இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணி இந்த நாளின் வேத தியானத்துக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். அன்புள்ள இயேசுப்பா, இந்த நாளில் உடைய பாதத்துல கடந்து வந்து உடைய வேதத்தின் மகத்துவங்களை கற்றுக்கொள்ள என் தேவனீர் எங்களுக்கு கிருபை தந்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற வேதத்தின் பாடங்கள் எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கட்டும். நீங்க கூட இருங்க, நீங்க ஆசீர்வதிங்க. உம்முடைய நாம மாத்திரம் எங்கள் மூலம் மகிமைப்படட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு நம்ம சகரியா தீர்க்கதரிசன புத்தகத்துக்கு நேராக தான் தியானிக்க போகிறோம். 12 அதிகாரங்களை கொண்ட சகரியா தீர்க்கதரிசன 14 அதிகாரங்களை கொண்ட சகரியா தீர்க்கதரிசன புத்தகத்தை நம்ம போன வாரங்களிலே பார்த்தோம். 2 பிரிவுகளாக 1 முதல் 8 வரை உள்ள அதிகாரங்களை முதல் பிரிவாகும். அது சகரியாவின் மூலம் எழுதப்பட்டது என்பதற்கான ஆதாரத்துடன் காணப்படுகிறது. ஆனால் 9 முதல் 14 வரை உள்ள அதிகாரங்கள் யாரால் எழுதப்பட்டது என்பது தெரியாது. ஆனால் தீர்க்க தரிசன வார்த்தைகளாக இந்த வேதாகமத்திலே சகரியா தீர்க்க தரிசன புத்தகத்தில் இணைக்கப்பட்டுள்ளதாக நம்ம பார்த்தோம். இப்ப சகரியா தீர்க்க தரிசனத்தின் புத்தகத்தின் 1, 2, 3 அதிகாரங்களை இந்த நாளிலே நம்ம தியானிக்கலாம். சகரியா தீர்க்க தரிசன புத்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 6ஆம் அதிகாரம் 8வது வசனம் வரைக்கும் 8 விதமான தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 6ஆம் அதிகாரம் 8வது வசனம் வரைக்கும் 8 தரிசனங்கள், சகரியா காண்கிற 8 தரிசனங்களை நம்ம பார்க்க முடியும். இந்த 8 தரிசனங்களும் எதன் அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, எருசலேம் நகரம் மீண்டும் கட்டப்பட வேண்டும். அதாவது எருசலேம் நகரம் மீண்டும் சீரமைக்கப்பட வேண்டும். செருபாபேல் தலைமையில ஆலயம் கட்டப்படணும். யோசுவா, பிரதான ஆசாரியனாகிய யோசுவா தலைமையில ஆசாரியத்துவம், ஆவிக்குரிய காரியங்கள் புதுப்பிக்கப்பட வேண்டும். இதுதான் இந்த 8 தரிசனங்களினுடைய முக்கிய நோக்கமாய் காணப்படும். 8 தரிசனங்களையும் நாம் தியானித்து பார்த்தோம் என்றால் அது எதை பேஸ் பண்ணி இருக்கணும்னா, எருசலேம், அதாவது பாழாக்கப்பட்டு கிடக்கிற அடிமைத்தனத்துல போன போது எருசலேம் நகரம் முழுவதும் பாழாக்கப்பட்டு கிடக்கிறதே. அங்கே ஒரு கொஞ்சம் அதாவது ஏழைகள், விவசாயிகள், ஒரு சில ஜனங்கள் மட்டும்தான் எருசலேமிலே காணப்படுகிறார்கள். அதுவும் அந்த நாட்களிலே பெர்சிய ராஜ்யத்தின் அடிமைத்தனத்துக்குள்ளாகத்தான் காணப்படுகிறது. இந்த நகரம், எருசலேம் நகரம் ஒரு மறுசீரமைக்கப்பட வேண்டும். திரும்ப பழைய நிலைமைக்கு கடந்து வர வேண்டும். செருபாபேல் தலைமையிலே ஆலயம் திரும்ப கட்டப்பட வேண்டும். பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவின் தலைமையிலே ஆசாரியத்துவம் திரும்பவும் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்கிறதான ஒரு உன்னத குறிக்கோளை கொண்டுதான் அதாவது அந்த நோக்கம், ஆண்டவருடைய நோக்கத்தை சகரியா தரிசனங்களாக காண்கிறதை இந்த 8 தரிசனங்களே பார்க்க முடியும். இன்றைக்கு நாம முதல் 4 தரிசனங்களையும் இந்த நாளிலே நம்ம தியானிக்கலாம். சகரியா தீர்க்க தரிசன புத்தகத்தின் முதல் 1 to 6 வரை உள்ள வசனங்கள், 1ஆம் அதிகாரம் 1 to 6 வரை உள்ள வசனங்களிலே இஸ்ரவேல் ஜனங்களை திரும்ப ஆண்டவருடைய சமூகத்துக்கு திரும்ப வரும்படியான ஒரு அறைகூவல் விடுவிக்கிறதை பார்க்க முடியும். அந்த 1 to 6 வசனங்களை தியானிக்கும் போது 3வது வசனத்திலே, என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், அப்பொழுது நான் உங்களிடத்திற்கு திரும்புவேன், என்னிடத்துக்கு திரும்புவேன் என்று திரும்புங்கள் என்று ஆண்டவருடைய சத்தத்தை, அப்போ நீங்க எங்கிட்ட திரும்புங்க, அப்பொழுது நான் உங்கள் பட்சமாய் திரும்பி உங்களுக்கு நான் செவி கொடுப்பேன், உங்களுக்கான காரியங்களை நான் செய்வேன் என்கிறதான வார்த்தையை நம்ம பார்க்க முடியும். 4வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் பிதாக்களை போல் இராதீங்கள், முந்திர தீர்க்கதரிசிகள் அவர்களை நோக்கி உங்கள் பொல்லாத வழிகளையும் உங்கள் பொல்லாத கிரியைகளையும் விட்டு திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று கூப்பிட்டார்கள். ஆனாலும் எனக்கு செவி கொடாமல் என்னை கவனியாமலும் போனார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பிதாக்கள் எங்கே? தீர்க்கதரிசிகள் என்றென்றைக்கும் உயிரோடு இருப்பார்களோ? இராமற் போனாலும். இப்போ முந்தின தீர்க்கதரிசிகள் பிதாக்களை நோக்கி சொன்னார்கள், ஆண்டுடைய வார்த்தையை சொன்ன போது அதற்கு செவிகொடாம போனாங்க. ஆனா அந்த பிதாக்கள் எல்லாம் எங்கே? பிதாக்களும் இல்லை, இந்த நாட்களை தீர்க்கதரிசிகளும் உயிரோடு இல்லை. ஆனால் அந்த வசனம் 6வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார்,
தீர்க்கதரிசியாகிய என் ஊழியக்காரரும் நான் கட்டளையிட்ட என் வார்த்தைகளும் என் தீர்மானங்களும் உங்கள் பிதாக்களிடத்தில் பலிக்கவில்லையோ? எங்கள் வழிகளின்படியையும் எங்கள் கிரியைகளின்படியையும் சேனைகளின் கர்த்தர் எங்களுக்கு செய்ய நிர்ணயித்தபடியையும் எங்களுக்கு செய்தார் என்று அவர்கள் திரும்ப வந்து சொன்னதில்லையோ? அதாவது நாங்க என்ன கிரியை செய்தோமோ, நாங்கள் என்ன செய்கையை நடப்பித்தோமோ அதற்கேற்ற பிரதிபலனை சேனைகளின் கர்த்தர் சொன்னபடியே நிர்ணயித்தபடி எங்களுடைய வாழ்க்கையில செய்தார். ஆண்டுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாததுனாலே இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் பலித்தது என்று அன்றைக்கு பிதாக்கள் சொன்னார்களே, அதை கேட்டாவது மனம் திரும்புங்கள். தயவா இந்த நாட்களிலே இருக்கிற அந்த நாட்களிலே இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டுடைய சத்தம் சகரியாவின் மூலமாய் வருகிறது. என்னிடத்தில் திரும்புங்கள். பிதாக்களுக்கு ஆண்டுடைய வார்த்தை வெளிப்பட்டது. ஆண்டவர் இதையெல்லாம் செய்யாதீங்கன்னு சொன்னாரு. ஆனால் அவர்கள் எல்லாம் செய்ததினால அவர்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெற்றது. ஆனால் இன்றைக்கு அந்த பிதாக்களும் உயிரோட இல்லை, சொன்ன தீர்க்கதரிசிகளும் உயிரோட இல்லை. ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எதை எதை நிர்ணயித்தாரோ அதெல்லாம் நடந்ததே அப்படின்னு சொல்லி சகரியா இஸ்ரவேல் ஜனங்களை திரும்ப என்னிடத்தில் திரும்புங்கள் என்று ஒரு அறைக்கூவலை ஆண்டோடைய சமூகத்திலே திரும்புங்கள் என்கிறதான ஒரு அறைக்கூவலோடு இந்த வசனங்களை எழுதுகிறதை பார்க்க முடியும். 7வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரை நான் ஏற்கனவே சொன்னேன். 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 6ஆம் அதிகாரம் 8வது வசனம் வரைக்கும் 8 விதமான சகரியா கண்ட தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். அது எதை மையமாய் வைத்து சொல்லப்படுகிறது? எருசலேம் நகரம் மீண்டும் மறுசீரமைக்கப்பட வேண்டும். செருபாபேல் தலைமையிலே ஆலயம் திரும்ப கட்டப்பட வேண்டும். யோசுவா தலைமையிலே பிரதான ஆசாரியனாகிய யோசுவா தலைமையிலே ஆசாரியத்துவம் மீண்டும் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்கிறதான உன்னத ஒரு நோக்கத்தோடு இந்த 8 தரிசனங்களையும் ஆண்டவர் வந்து சகரியாவுக்கு காண்பிக்கிறார். அதிலே முதல் 5 தரிசனங்களும் ஆலயம் கட்டப்படுதலையும் ஆசாரிய ஊழியம் புதுப்பிக்கப்படுதலையும் குறித்து பார்க்க முடியும். 6லிருந்து 8 வரை 6, 7, 8 தரிசனங்கள் இஸ்ரவேல் மற்றும் புறஜாதிகளுக்கான நியாய தீர்ப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். இப்ப 7வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரை நாம் வாசித்து பார்த்தோம்னா முதலாவது தரிசனம் என்ன தரிசனத்தை காண்கிறார்? சிவப்பு குதிரையின் மேல் ஏறி இந்த ஒரு புருஷன் என்கிறதான ஒரு தரிசனம். தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் சேபாத் மாதம் ஆகிய 11ஆம் மாதம் 24ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை இத்தோவின் மகனாவன பெராகியாவின் குமாரன் சகரியா எனும் தீர்க்கதரிசி உண்டாயிட்டு அவன் சொன்னது, இதோ இன்று ராத்திரி சிவப்பு குதிரையின் மேல் ஏறிந்த ஒரு புருஷனை கண்டேன். அவன் பள்ளத்தாக்கில் இருந்து மிருது செடிகளுக்குள்ளே நின்றார். அவருக்கு பின்னாலே சிவப்பும் மங்கின நிறமும் வெண்மையுமான குதிரைகள் இருந்தன. அப்பொழுது நான், என் ஆண்டவரே, இவர்கள் யார் என்று கேட்டேன். என்னோட பேசுகிற தூதனானவர், இவர்கள் யார் என்று நான் உனக்கு காண்பிப்பேன் என்றார். அப்பொழுது மிருது செடிகளுக்குள்ளே நின்ற அந்த புருஷன் பிரதியுத்தரமாக, இவர்கள் பூமி எங்கும் சுற்றி பார்க்க கர்த்தர் அனுப்பின ஒரு தூதன் இருக்கிறார். மிருது செடிகளுக்குள்ளே ஒரு சிவப்பு குதிரையின் மேல் ஏறிந்த ஒரு புருஷன் மிருது செடிகளுக்கு உள்ளே நிற்கிறார். அவருக்கு பின்னால சிவப்பும் மங்கின நிறமும் வெண்மையுமான குதிரைகள் இருக்குது. அப்பொழுது வந்து அந்த புருஷனை போக்கி அந்த தூதனை பார்த்து சகரியா கேட்கிறார், இவர்கள் யார் அப்படின்னு சொல்லி. அதாவது பின்னாலே நிற்கிற குதிரைகளில் இருக்கிறவர்கள் யார் என்று கேட்டபோது, இவர்கள் பூமி எங்கும் சுற்றி பார்க்க கர்த்தர் அனுப்பினவர்கள் என்று கேட்கிறார். அப்போ அவர்கள் வந்து கேட்கிறாங்க, பூமி எங்கும் சுற்றி பார்க்க சென்ற அந்த தூதர்கள், அந்த புருஷர்கள் வந்து இந்த சிவப்பு குதிரையில் இருந்த அந்த புருஷனை பார்த்து சொல்லுகிறார்கள், நாங்கள் பூமி எங்கும் சுற்றி பார்த்தோம், இதோ பூமி முழுவதும் அமைதலும் அமெரிக்கையுமா இருக்கிறது. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் மறுமொழியாக, சேனைகளின் கர்த்தாவே, இந்த 70 வருஷமாய் நீர் கோபம் கொண்டிருந்த எருசலேமின் மேலும் யூதா பட்டணங்கள் மேலும் எந்த மட்டும் இறங்காதிருப்பீர் என்று சொல்ல, அப்பொழுது கர்த்தர் என்னோட பேசின தூதனுக்கு நல் வார்த்தைகளையும் ஆறுதலான வார்த்தைகளையும் பிரதியுத்தரமாக சொன்னார். அப்பொழுது என்னோட பேசின தூதன் என்னை நோக்கி, சேனைகளின்
கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். நான் கொஞ்சம் கோபம் கொண்டிருந்த போது அவர்கள் தங்களுக்கு கேட்டை அதிகரிக்க தேடினபடியால் சுகமாய் வாழுகிற புறஜாதிகள் பேரில் நான் கடும் கோபம் கொண்டேன். இப்போ பூமி எங்கும் சுற்றி பார்க்கிற அந்த புருஷர்கள் சொல்லுகிறாங்க, பூமி எங்கும் என்னது எப்படி இருக்கா, அமைதலும் அமெரிக்கையுமா இருக்கிறது. அதாவது இதனுடைய நோக்கம், இப்பொழுது புறஜாதிகள் அமைதலாகவும் அமெரிக்கையாகவும் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் எருசலேம் இப்படி இருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி ஆண்டுடைய சமூகத்தில் அந்த தூதன் எழுப்புகிறார். யூதா பட்டணங்கள் மேல் எந்த மட்டும் இறங்காது இருப்பீர், இந்த 70 வருஷம் நீர் கோபம் கொண்டிருந்தீரே. அப்பொழுது ஆண்டவர் நல் வார்த்தையாக பேசுகிறார். என்னோட சேனைகள் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருந்தேன். நான் கொஞ்சம் கோபம் கொண்டிருந்த போது, அதாவது எருசலேம் மேல நான் கொஞ்சம் கோபம் கொண்டு புறஜாதிகள் கையில கொஞ்சமாக அவங்களை தண்ணீங்க அப்படின்னு சொல்லிச்சு நான் ஒப்பு கொடுத்த போது, அவர்கள் என்ன செய்தார்கள், தங்கள் கேட்டை அதிகரிக்க தேடினபடியால் சுகமாய் வாழுகிற, அதாவது அமைதலும் அமெரிக்கையுமா இருக்கிற அந்த புறஜாதிகள் மேலில் நான் கடும் கோபம் கொண்டேன். ஆகையால் மன உருக்கத்திலோடு எருசலேமின் மேல் திரும்பினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஆலயம் அதிலே கட்டப்படும், எருசலேமின் மேல் அளவு நூல் பிடிக்கப்படும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால் பரம்பி இருக்கும், இன்னும் என் கர்த்தர் சீயோனை தேய்ச்சலவு பண்ணுவார், இன்னும் எருசலேமை தெரிந்து கொள்வார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று பின்னும் கூறு என்றார். அதாவது ஆண்டவருடைய வார்த்தை என்ன, எருசலேம் தேவாலயம் திரும்ப கட்டப்படும், பயப்படாதீங்க. 70 வருஷமா நான் கோபமா கொண்டிருந்தேன். நான் என்னுடைய சின்ன கோபத்தை எருசலேம் மேல் காட்டும்படியாக புறஜாதிகள் கையிலே உற்பவித்த போது புறஜாதிகள் கேட்டை அதிகரித்தார்கள். அதனால என்னுடைய கோபம் புறஜாதிகள் மேல திரும்பும். நான் இஸ்ரவேலுக்கு இரக்கம் பாராட்டுவேன். நான் மன உருக்கத்தோட எருசலேமிடத்தில் திரும்பினேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். என் ஆலயம் அதிலே கட்டப்படும், எருசலேமின் மேல் அளவு நூல் பிடிக்கப்படும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். 17வது வசனத்திலே, என் பட்டணம் நன்மையினால் பரம்பி இருக்கும், இன்னும் கர்த்தர் சீயோனை தேற்றரவு பண்ணுவார், இன்னும் எருசலேமை தெரிந்து கொள்ளுவார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று பின்னும் கூறு என்றார். முதல் தரிசனத்தோட முக்கிய நோக்கம் ஆலயம் கட்டப்படும் என்கிறதான ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அறிவிக்கும்படியான ஒரு தரிசனத்தை சகரியா காண்கிறதை பார்க்க முடியும். அடுத்ததாக 18 21 வரை உள்ள வசனங்களிலே பார்க்கும்போது 4 கொம்புகளும் 4 தொழிலாளிகளுமான ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை பார்க்க முடியும். நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்த போது இதோ 4 கொம்புகளை கண்டேன். அவைகள் என்னவென்று என் என்னோட பேசின தூதனை கேட்டேன். அதற்கு அவர், இவைகள் யூதாவை எருசலேமை சிதறடித்த கொம்புகள். அதாவது 4 கொம்புகளை காண்கிறார். இந்த கொம்புகளை குறித்த இன்டர்பிரேஷன் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது எருசலேமை சிதறடித்த பாபிலோன், மேதிய பெர்ஷிய ராஜ்யம், அடுத்ததாக கிரேக்க ராஜ்யம், அடுத்ததாக ரோம ராஜ்யம். இந்த 4 நம்ம ஏற்கனவே தானியேல் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த கொம்புகள் என்று சொல்லப்படுகிறது. இந்த 4 கொம்புகள் அப்படின்பது இந்த 4 பெரிய ராஜ்யங்களை தான் குறிக்கும். அதை தான் இந்த இதுக்கு இன்டர்பிரேஷன் கொடுக்கிறாங்க. பின்ன 20வது வசனத்துல கர்த்தர் எனக்கு 4 தொழிலாளிகளை காண்பித்தார். இவர்கள் என்ன செய்ய வருகிறார்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர்கள், ஒருவனும் தன் தலையை ஏறெடுக்க கூடாதபடி அந்த கொம்புகள் யூதாவை சிதறடித்ததே அவைகளுக்கு பயம் உறுத்துகிறதற்கும், யூதாவின் தேசத்தை பாழாக்க தங்கள் கொம்பை எடுத்த ஜாதிகளுடைய கொம்புகளை விழத்தள்ளுகிறதற்கும் இவர்கள் வந்தார்கள். அதாவது 4 பெரிய கொம்புகளை விழத்தள்ளும்படியாக ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார். 4 தொழிலாளிகளை ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார். இதை குறித்து என்ன சொல்லுகிறார்கள், அந்த நாட்களிலே பஞ்சத்தினாலும் கொள்ளை நோயினாலும் யுத்தத்தினாலும் காட்டு மிருகங்களினாலும் தேசங்கள் அழிக்கப்பட்டதே. இதை தான் ஆண்டவர் கையில் எடுத்த 4 தொழிலாளிகளாக ஒரு சிலர் கருதுகிறார்கள். ஆண்டவரால் பெரிய கொம்புகளை வீழ்த்தும்படியாக, அதாவது மகா உயரமாய் இருந்த கொம்புகளை வீழ்த்த ஆண்டவர் தொழிலாளிகளை கொண்டு ஆண்டவரால் வீழ்த்த முடியும் என்பதை
தான் இந்த இடத்திலே பார்க்கிறோம். அதாவது அந்த கொம்புகள் மேலெழுந்து விடாதபடிக்கு ஆண்டவர் அது தொழிலாளிகளை கொண்டு ஆண்டவர் அந்த கொம்புகளை என்ன செய்கிறாராம், விழ தள்ளுகிறவராய் காணப்படுகிறதே நம்ம இரண்டாவது தரிசனத்திலே பார்க்க முடியும். மூன்றாவது தரிசனம் பார்க்கும்போது 2ஆம் அதிகாரம் முழுவதும் 1 to 13 வரை உள்ள வசனங்களிலே மூன்றாவது தரிசனத்திலே என்ன கையில் அளவு நூல் பிடித்திருந்த ஒரு புருஷனை குறித்து நாம் அந்த இடத்திலே பார்க்க முடியும். நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதோ தன் கையிலே அளவு நூல் பிடித்திருந்த ஒரு புருஷனை கண்டேன். இது எவ்விடத்துக்கு போகிறேன் என்று கேட்டேன். அதற்கு அவர், எருசலேமின் அகலம் இவ்வளவு என்றும் அதன் நீளம் இவ்வளவு என்றும் அறியும்படிக்கு அதை அளக்குவதற்கு போகிறேன் என்று. இதோ என்னோட பேசின தூதன் புறப்பட்ட போது வேறொரு தூதன் அவரை சந்திக்கும்படி புறப்பட்டு வந்தான். இவனை அவர் நோக்கி, நீ ஓடி அந்த வாலிபனிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், எருசலேம் தன் நடுவிலே கூடும் மனுஷரின் திரளினாலும் மிருக ஜீவன்களின் திரளினாலும் மதிலில்லாத பட்டணங்கள் போல் வாசஸ்தலமாகும். திரும்பவும், அதாவது இந்த இடத்துல சிதறடிக்கப்பட்ட ஜனங்கள், இந்த தரிசனத்துடைய நோக்கம் என்ன, சிதறடிக்கப்பட்ட ஜனங்கள் திரும்ப கூடி வருவார்கள் அப்படிங்கிறது தான் பார்க்க முடியும். அதுல என்னதான், எருசலேம் தன் நடுவிலே கூடும் மனுஷரின் திரளினாலும் மிருக ஜீவன்கள் திரளினாலும் மதிலில்லாத பட்டணம் போல் இருக்குமா. அதற்கு 5வது வசனத்திலே, நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலுமா இருந்து அதன் நடுவில் மகிமையாயிருப்பேன். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், மதிலில்லாத பட்டணத்தை போலதான் மற்றவர்களுடைய கண்களுக்கு எருசலேம் காணப்படும். ஆனால் நான் அவர்கள் நடுவிலே அக்கினி மதிலாக இருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று சொல்லுகிறார். ஓகோ, நீங்கள் எழும்பி வடதேசத்திலிருந்து ஓடி வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகாயத்து 4 திசைகளிலும் உங்களை நான் சிதற பண்ணினேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பாபிலோன் குமாரத்தியினிடத்தில் குடிந்த சியோனே, உன்னை விடுவித்துக் கொள், பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை கொள்ளையிட்ட ஜாதி இடத்துக்கு என்னை அனுப்பினார். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். இனிமேல் உங்களை யார் தொட்டாலும் அது அவருடைய கண்மணியை தொடுகிறதாய் காணப்படும். இதோ நான் என் கையை அவர்களுக்கு விரோதமாக அசைப்பேன், அதனால் அவர்கள் தங்கள் அடிமைகளுக்கு கொள்ளையாவார்கள். அதாவது புறஜாதிகளுக்கு விரோதமாய் ஆண்டவர் கையசைக்கிற நாள் வந்து விட்டது. அப்பொழுது அடிமைகளுக்கு கொள்ளையாவார்களாம். சியோன் குமாரத்தியே, கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவிலே வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்நாளிலே அநேக ஜாதிகள் கர்த்தரை சேர்ந்து என் ஜனமாவார்கள், நான் உன் நடுவிலே வாசமாயிருப்பேன். அப்பொழுது சேதனைகளின் கர்த்தர் என்னை உன்னிடத்தில் அனுப்பினார் என்று அறிவார். இதோட முக்கிய இந்த தரிசனத்தோட முக்கிய கருப்பொருள் என்னவென்று நம்ம பார்ப்போம் என்றால், அதாவது சிதறடிக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்ப கர்த்தரண்டை கடந்து வருவார்கள். திரும்ப அவர்களை சேர்த்து கொள்ளுகிற ஒரு நாள் வரப்போகிறது. எருசலேம் நகரம் மீண்டும் புதுப்பிக்கப்படும் என்பதுதான் இந்த தரிசனத்தினுடைய முக்கிய நோக்கமாய் காணப்படுகிறது. கோபத்திலே ஜனங்களை சிதறடித்தேன், ஆனால் அடிமையா இருக்கிற ஜனங்கள், அடிமைகளுக்கு புறஜாதிகள் கொள்ளையாகிற ஒரு சூழலை நான் உண்டாக்குவேன். கர்த்தருக்கு முன்பாக மௌனமாயிருங்கள், அவர் தமது பரிசுத்த வாசஸ்தலத்திலிருந்து எழுந்தருளினார் என்று சொல்லுகிறார். 4வது தரிசனம் என்னவென்றால், 3வது அதிகாரம் 1 to 10 வரை உள்ள வசனங்களை பார்க்க முடியும். இந்த தரிசனம் ஆசாரியத்துவம் திரும்ப புதுப்பிக்கப்படுகிறதை நம்ம பார்க்க முடியும். முதல் தரிசனம் ஆலயம் திரும்ப கட்டப்படும் என்கிறதான ஒரு கருப்பொருளை கொண்டதாய் காணப்படுகிறது. 2வது தரிசனம் புறஜாதிகள், இஸ்ரவேலை மேற்கொண்ட எருசலேமை மேற்கொண்ட புறஜாதிகள் விழ தள்ளுவேன் என்கிறதான ஒரு கருப்பொருளை கொண்டதாய் காணப்படும். 3வது தரிசனம் எதாய் காணப்படுகிறது என்றால், எருசலேம் நகரம் மீண்டும் புதுப்பிக்கப்படும் என்கிறதால் மறுசீரமைக்கப்படும். சிதறடிக்கப்பட்ட ஜனங்கள் எல்லாம் எருசலேமுக்கு கூடி வருவார்கள் என்கிறதாய் காணப்படுகிறது. 4வதாக 3ஆம் அதிகாரத்திலே பிரதான ஆசாரியத்துவம் மீண்டும் புதுப்பிக்கப்படுகிறதை பார்க்க முடியும். அதிலே அவர் பிரதான ஆசாரியனாக யோசுவாவை காண்பித்து அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதமா அவன் வலது பக்கத்திலே நின்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக, சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக, இவன் அக்கினி நின்று தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா.
யோசுவாவை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தை, இவன் அக்கினி என்று தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா. ஒரு பிரதான ஆசாரியனை ஆண்டவர் எழுப்பினார். யோசுவாவன் அந்த நாட்களில் யோசுவா அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாக தான் காணப்பட்டார். அவரை பார்த்து அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரத்தை கழிந்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரத்தை தரிப்பித்தேன் என்றார். அவர்கள் சிரசின் மேல் சுத்தமான பாகையை வைப்பார்களாக என்றார். அப்பொழுது சுத்தமான பாகை அவன் சிரசு மேல் வைத்து அவனுக்கு வஸ்திரத்தை தரிப்பித்தார்கள். கர்த்தருடைய தூதன் அங்கே நின்றான். கர்த்தருடைய தூதன் யோசுவாவுக்கு சாட்சியாக, சேனைகள் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ என் வழிகளில் நடந்து என் காவலை காத்தால் நீ என் ஆலயத்தில் நியாயம் விசாரிப்பாய், என் பிரகாரங்களையும் காவல் காப்பாய். இங்கே நிற்கிறவர்களுக்குள்ளே உலாவுகிறதற்கு இடம் நான் உனக்கு கட்டளையிடுவேன். இப்போதும் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவே, நீ கேள். உனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற உன் தோழரும் கேட்க கடவர்கள். இவர்கள் அடையாளமாய் இருக்கிற புருஷர். இதோ கிளை எனப்பட்டவராகிய என் தாசனை நான் வர பண்ணுவேன். இதோ நான் யோசுவாவுக்கு முன்பாக வைத்த கல், இந்த ஒரே கல்லின் மேல் 7 கண்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. இதோ நான் அதன் சித்திர வேலையை நிறைவேற்றி இந்த தேசத்தின் அக்கிரமத்தை ஒரே நாளில் நீக்கி போடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அந்நாளில் நீங்கள் ஒருவரை ஒருவர் திராட்சை செடியின் கீழும் அத்திக் மரத்தின் கீழும் வரவழைப்பீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அதாவது பிரதான ஆசாரியனாகிய ஒரு யோசுவாவை ஆண்டவர் காண்பிக்கிறார் சகரியாவுக்கு. அவன் அழுக்கு வஸ்திரம் அவனுக்கு விரோதமாக செயல்படும்படியாக சாத்தானும் வந்து நிற்கிறான். சாத்தானை ஆண்டவர் கடிந்து கொண்டு, இவன் அக்கினியின் என்று தப்புவிக்கப்பட்ட கொள்ளி என்று அவனை இழுத்து அவனுக்கு உடைய அழுக்கு வஸ்திரத்தை களைந்து போட்டு அவனை ஆண்டவர் புதுப்பிக்கிறார். ஆசாரியத்துவம் மீண்டும் புதுப்பிக்கப்படுகிறது. ஆவிக்குரிய ரீதியிலே முழுவதுமாக அழுக்குப்படைந்து கரைபடைந்திருந்த எருசலேம் நகரம் இந்த நாட்களிலே ஆண்டவர் ஒரு பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எழுப்பி அவனுக்காக சொல்லுகிறார், நீ என் வழிகளில் நடந்து என் காவலை காத்தால் நீ என் ஆலயத்தில் நியாயம் விசாரிப்பாய், என் பிரகாரங்களையும் காவல் காப்பாய். இங்கே நிற்கிறவர்களுக்கு உலாவுகிறதற்கு இடம் நான் உனக்கு கட்டளையிடுவேன். இப்போதும் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை நீ கேள். உனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற உன் தோழரும் கேட்க கடவர்கள். இவர்கள் அடையாளமா இருக்கிற புருஷர். இதோ கிளை எனப்பட்டவராகிய என் தாசனை நான் வர பண்ணுவேன். அதாவது கிளை இடப்பட்டவராகிய என் தாசன் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்கு முன்பாக அடையாளமாக ஆண்டவர் யோசுவா என்கிற பிரதான ஆசாரியனை அக்கினி நின்று தப்புவிக்கப்பட்ட ஒரு கொள்ளியாக ஆண்டவர் அந்த நாளிலே நிலைநிறுத்தி பிரதான ஆசாரியத்துவம் அதாவது முழுவதுமாக எந்தவித ஒழுங்கும் இல்லாதபடி நியாயப்பிரமாண முறைகள் எதுவும் கடைபிடிக்காதபடி இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆசாரியத்துவத்தை மீண்டும் புதுப்பிக்கும்படியான ஒரு தரிசனத்தை ஆண்டவர் சகரியாவுக்கு காண்பிக்கிறதை பார்க்க முடியும். ஆண்டவர் சகரியாவை அழைக்கிறார். ஒரு வாலிபனாகிய சகரியாவை அழைத்து இஸ்ரவேல் ஜனங்களை திரும்ப என்னிடத்தில் திரும்புங்கள் என்கிற ஒரு அறைகூவலோடு திரும்பி ஆண்டவர் தரிசனங்களை காண்பிக்கிறார். எருசலேம் நகரம் மீண்டும் மறுசீரமைக்கப்பட வேண்டும். செருபாபேல் தலைமையிலே ஆலயம் கட்டப்பட வேண்டும். யோசுவா தலைமையிலே பிரதான ஆசாரியத்துவம் திரும்பவும் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்கிறதான ஒரு உன்னத குறிக்கோளோடு இந்த ஆண்டவர் இந்த தரிசனங்களை எல்லாம் சகரியாவுக்கு காண்பிக்கிறதை பார்க்க முடியும். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களிலே எல்லாம் கொலாப்ஸ் ஆன மாதிரி இருந்தோம் என்றால் ஆண்டவர் திரும்பவும் சொல்லுகிறார், என்னிடத்தில் திரும்புங்கள், நான் உங்களிடத்துக்கு திரும்புவேன். நாம் ஆண்டவரண்டை திரும்பும் போது நம்முடைய வாழ்க்கை எல்லாம் மறுசீரமைக்கப்படும். நம்முடைய இருதயமாகிய ஆலயம் கட்டப்படும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை புதுப்பிக்கப்படும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, அப்பா, இந்த நாளில் உம்முடைய பாதத்துல கடந்து வந்து உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை கற்றுக்கொள்ள என் தேவனை தந்த பெரிதான கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே எல்லாம் ஆண்டவரே அப்பா இடிக்கப்பட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில் உம்முடைய சமூகத்துல கடந்து வருகிறோம். அப்பா,
ஆண்டவரே, நீங்க ஒரு மறுசீரமைத்து அப்பா எங்களுடைய ஆலயத்தை திரும்ப கட்டி எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒன்று கூட புதுப்பிக்கும்படியாக உங்களுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நீரை எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, நீரை மகிமைப்படுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளுங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தேங்க்யூ.